மாநில உரிமை கொடுங்க அப்படிலாம் இல்ல. இங்கு வரிகொடா இயக்கத்தை நடத்துறோம். எங்களை மாநில அந்தஸ்து நீங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் வரிகொடா இயக்கத்தை நாங்கள் நடத்துவோம். எங்களுக்கு மாநில அந்தஸ்து தான் தேவை, எங்களுக்கு தன்னாட்சி தான் தேவை, எங்களுக்கு சுயமரியாதை தேவை. எங்களுக்கு நாங்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு வரி செலுத்துறோம், ஆனால் மாநில அரசாங்கத்திற்கு என்று வரி வருவாய் பெருக்கத்திற்கு எங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு மாநில அந்தஸ்து தான். அந்த மாநில அந்தஸ்தை எங்களுக்கு நீங்க கொடுத்து தான் ஆகணும், சண்டை போடணும். ஆனா இவர்கள் கூட்டணியில் இருந்தாலும் சண்டை போட மாட்டாங்க, எதிர்கட்சியா இருந்தாலும் சண்டை போட மாட்டாங்க. வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம் வலியுறுத்துவோம். இந்த வலியுறுத்தல்ங்கிற வார்த்தையை தாண்டி வேறு என்ன வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க? மத்திய ஒன்றிய அரசாங்கத்தை நாங்கள் வலியுறுத்துவோம், சுற்றுலாத்தலத்தை மேம்படுத்த வலியுறுத்துவோம், மீனவர்கள் நலனை பாதுகாக்க வலியுறுத்துவோம், மீன்பிடி தடை காலங்களில் மீனவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பதற்கு வலியுறுத்துவோம், மீனவர்களுக்கு படகு வாங்கி கொடுக்கிறதுக்கு இது லோன் கொடுக்கிறதுக்கு நாங்கள் வலியுறுத்துவோம். மீனவர்களுக்கு லோன் கொடுத்து தான் படகுகள் வாங்க முடியும்னா அப்ப அரசாங்கம் எதுக்கு இருக்கு? அரசாங்கங்களே மீன் பிடிக்கலாம், அரசாங்கமே மீன் பண்ணைகளை அமைக்கலாம், அரசாங்கமே அதுல இருந்து வருவாயை எடுக்கலாம், அதுல நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணலாம். ஆனால் இவர்கள் அந்த பொருளாதாரத்தை கண்டுகொள்ளவில்லை, அந்த பொருளாதாரத்தின் மீது இவர்களுக்கு நாட்டம் இல்லை, அந்த பொருளாதாரத்தின் மீது இவர்களுக்கு சிந்தனை இல்லை. இங்க ஒருத்தங்க பேசிட்டீங்களா? மைக் ஆஃப் பண்ணுங்க. அப்போ இவர்கள் எந்த பொருளாதாரத்தை இவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள் என்றால், இவர்கள் இங்கிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுடைய காசு, அந்த காசு எதுல வரலாம்? ஒண்ணு சாராயத்தில் வரலாம், அல்லது வேற ஏதாவது வழியில வரலாம். அந்த காசை எல்லாம் எடுத்து கருப்பு பணமாக இவர்கள் சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். இந்த சிந்தனை தானே ஒழிய அந்த கருப்பு பணத்தை சம்பாதிக்கின்ற முதலாளிகளுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்கின்ற கமிஷன் ஏஜென்ட்டுகளாகத்தான் இவர்கள் மாறி நிற்கிறார்களே ஒழிய இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை இல்ல. இருந்திருந்தா என்னைக்கோ போராடி பெற்றிருக்கலாமே. இழந்துவிட்ட உரிமைகளை நாம கெஞ்சி கேட்க முடியாது, கெஞ்சி வாங்க முடியாது, போராடித்தான் பெற வேண்டும். அப்படி ஒரு போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்களா? நச்சுகிற ஆலைகளை கொண்டு வந்து புதுச்சேரி இது சுற்றுலா மையம்னு சொல்றீங்க. சுற்றுலா மையங்கள்ல எதுக்கு நச்சு ஆலைகளை கொண்டு வந்து வைக்கணும்? நச்சு ஆலைகள்ல ஏற்படுற விபத்தினால இறந்து போற மக்களுக்கு இழப்பீட்டை யார் கொடுப்பா? அந்த தனியார் நிறுவனம் கொடுக்குமா, அரசு கொடுக்குமா? அது அந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது சரியான நிவாரணமாக இருக்குமா? அந்த தொழிற்சாலைகள், நச்சு தொழிற்சாலைகளை இந்த மண்ணில் ஏன் நிறுவனம்? நல்ல தொழிற்சாலைகள் இருக்கு. நீங்கள் விவசாயத்தின் மூலியமாக அதில் ஏற்படக்கூடிய விளைபொருட்களை விற்பனை செய்து அதை பதப்படுத்தி அதை ஏற்றுமதி பண்ற எத்தனையோ திட்டங்கள், எத்தனையோ தொழிற்சாலைகள் இருக்கு. ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நச்சு ஆலைகளை கொண்டு வந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தை, இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய அழகை கெடுக்கின்ற இவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தலாமா? இதையெல்லாம் யாராவது பேசுறாங்களான்னு பாருங்க. ஒண்ணுமே இருக்காது. யாரும் இதை பத்தி, இந்த பொருளாதாரம்னோ வேலை வாய்ப்புனோ கல்வியிலேயோ மருத்துவத்திலேயோ எப்படி நாங்கள் தரம் வாய்ந்த கல்வியை கொடுப்போம். இப்ப நாங்க சொல்றோம், நாங்கள் ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை எல்லாமே இலவசம். கல்வியும் மருத்துவமும் தூய குடிநீர் இதுதான் இலவசமா இருக்கணும். நீங்க அண்டா கொடுக்கிறது, குண்டா கொடுக்கிறது, மிக்சி கொடுக்கிறது, காசு கொடுக்கிறது, கிரைண்டர் கொடுக்கிறது, பிரிட்ஜ் கொடுக்கிறது, இதெல்லாம் மாற்றம் கிடையாது. அதையெல்லாம் நாம் வாங்கி கொள்ள முடியும். நாம நினைச்சா நம்ம சம்பாரிச்சு இதை வாங்கி கொள்ள முடியும். ஆனா நாம நினைச்சா நம்ம பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்ட முடியாது. நாம நினைச்சா நமக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு தனியா ஒரு மருத்துவமனை கட்டி அதுல மருத்துவருக்கு சம்பளம் கொடுத்து நாம மருத்துவம் பார்த்துக்க முடியாது. அடிப்படை தேவை என்ன? அந்த அடிப்படை தேவையை இவர்கள் பூர்த்தி செய்வார்களா? இதுவரை செய்திருக்கிறார்களா? இன்னைக்கு கூட்டணி கட்சி நீங்க எங்கேயுமே நடக்காது. வரலாற்றுல மிகப்பெரிய காமெடினா அது இந்த புதுச்சேரி மாநிலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரி காமெடினா, கட்சி கூட்டங்கள், கூட்டணிகள், இப்படி கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மாநிலத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நிக்கிறாங்க. எந்தெந்த கட்சிகள்லாம் பாருங்க. ஒரு பக்கம் என்ஆர் காங்கிரஸ், பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக இவர்கள் தலைமையில இந்த பக்கம் ஒரு கூட்டணி. இன்னொரு பக்கம் காங்கிரஸ், திமுக, விசிக அவர்கள் தலைமையில இன்னொரு பக்கம் கூட்டணி. அப்ப இந்த கூட்டணி கட்சிகள் குறைந்தபட்ச கொள்கை அடிப்படையில் இவர்கள் சமரசம் செய்யாது. இவர்கள் மக்களுக்காக உரையாற்றுவார்களா? மக்களுக்காக களத்தில் நிற்பார்களா? இதுவரை நின்றிருக்கிறார்களா? அதுல கூத்து பாருங்க. கூட்டணி கட்சிகள் வந்து வேட்பாளர் தேர்வு நடக்குது. கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கப்படுது. அந்த கூட்டணி கட்சி சீட்டுகள் ஒதுக்கப்பட்ட போது அந்த சீட்ல யார் நிக்கிறங்கிறத போட்டி. இப்ப உதாரணத்துக்கு திமுக கூட்டணியில காங்கிரஸ் போட்டியிடுது,
திமுக போட்டியிடுது, விசிக போட்டியிடுது. வேட்புமனு தாக்கல் நாள் முடிய போகுது அப்படிங்கிறதுனால 3 கட்சியும் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சீட்டு ஒதுக்கப்படுது. சீட்டு ஒதுக்கப்பட்டு இப்ப என்ன, 3 கட்சியும் போட்டியிடுது. மற்ற 2 கட்சியும் என் கட்சி சின்னத்துக்கு ஓட்டு போடாதீங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க. இது ஒரு அவல நிலை இல்லையா? அப்ப தன்மானம், சுயமானம், அது சுயமரியாதை இதெல்லாம் எங்க போச்சு? அப்ப இவர்கள் எதை மாத்துவாங்க? கூட்டணி கட்சிக்குள்ளேயே இவ்வளவு குழப்பங்கள், இவ்வளவு பிரச்சனைகள். இவர்கள் அதிகாரத்திற்கு வந்தால் எப்படி இதை சரி செய்வார்கள்? இந்த நாடு இந்த மாநிலத்தை எப்படியா பார்க்குது? இந்த நாட்டு மக்கள் இதற்காகத்தான் உழைக்கிறாங்களா? இதுக்காகத்தான் வாக்கு செலுத்துறாங்களா? இதுக்காகத்தான் வரி செலுத்துகிறார்களா? அப்ப மற்ற யூனியன் பிரதேசங்களை பாருங்க, குறிப்பா கோவா எடுத்துக்கங்க, அதுவும் யூனியன் பிரதேசம் தான். அங்க சுற்றுலா பயணிகள் அதிகமா வர்றாங்களா, அல்லது புதுச்சேரிக்கு, பாண்டிச்சேரிக்கு இங்க சுற்றுலா பயணிகள் அதிகமா வர்றாங்களா? அப்ப இதை மேம்படுத்தாதது யாருடைய தப்பு? இதுல ஒன்றிய அரசாங்கத்திற்கும் பங்கு இருக்கு, பாஜக அரசுக்கும் பங்கு இருக்குது. இங்க இருக்கிற காங்கிரஸ் அரசாங்கம் இருக்குல்ல, காங்கிரஸ் கூட்டணி கட்சி, எதிர்கட்சி இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு. அப்ப அவர்கள் போராடி பெற்று இருக்கிறார்களா? இதுவரை போராடி பெறவில்லை என்றால் எப்போது பெற்றுக் கொடுப்பீங்க? நாங்க பிள்ளைகளை வளர்த்து அதுக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அதுக்கு கல்விக்கு செலவு பண்ணி மருத்துவத்துக்கு செலவு பண்ணி எல்லா வேலையும் நாங்கள் செய்கிறோம். அப்ப இந்த அரசாங்கம் என்ன வேலை செய்யுது? எதைத்தான் இவர்கள் செய்வார்கள்? படிக்கிறதுக்கு கல்வி இல்லை, பார்க்கறதுக்கு மருத்துவம் இல்லை, குடிநீர் இவர்கள் கொடுக்கல, எங்களுக்கு சரியான சாலைகளை போட்டு கொடுக்கல, எங்களுக்கு நெருக்கடிகளை கொடுத்திருக்கிறாங்க, வேலை வாய்ப்பை உருவாக்கல, பொருளாதாரத்தை மேம்படுத்தல, சுய தொழிலை இவர்கள் ஊக்குவிக்கல. சுயதொழில் மேம்பாடு என்று வாய்கிலேயே பேசுவார்கள். இவங்க சுயதொழில் மேம்பாட்டுக்கு நாங்கள் கடன் கொடுக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இதுவரை எத்தனை முதலாளிகளை இவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க? அப்ப முதலாளிகளை உருவாக்க முடியாத இவர்கள் அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எத்தனை பேரை இவர்கள் உருவாக்குவாங்க? இப்ப இதையெல்லாம் மாத்துறதுக்கு தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இந்த புதுச்சேரி மாநிலம் ஒரு செழிப்பு மிகுந்த மாநிலமாக, பச்சை போர்வையால் போர்த்திய மாநிலமாக, மக்களுக்கு உண்மையிலுமே வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய மாநிலமாக புதுச்சேரிக்கு வந்தால் மக்கள் மகிழ்வாக போகலாம், நிம்மதியா போகலாம் அப்படிங்கிற நிலையை நாங்கள் உருவாக்குவோம். இப்ப நீங்க பாக்குறீங்க, ஒரு சாலையை ஒரு 10 நிமிடம் அடைத்ததற்கு இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெருக்கடி. இந்த போக்குவரத்து நெருக்கடிக்கு தீர்வு காணுவதற்காக இவர்கள் பாலம் கட்டுறேன்னு நிதி ஒதுக்குனாங்க. பாலம் கட்டுறேன்னு நிதி ஒதுக்கிய இவர்கள் பாலத்தை கட்டி முடிச்சிருக்காங்களா? இல்ல. நீங்கள் பாருங்க, இந்த சமீப ஒரு 2 மாத காலகட்டத்தில் அடிக்கல் நாட்டு விழாக்கள் அதிகமாக நடந்துச்சு இந்த புதுச்சேரி மாநிலத்தில். அதுவும் காலாப்பட்டு தொகுதியில், இந்த தவளைக்குப்பத்தில், இந்த பகுதிகளில் எல்லா இடத்துலையும் அடிக்கல் நாட்டு விழாக்கள். இந்த அடிக்கல் நாட்டு விழாக்கள் எதற்காக? 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நீங்க எதையுமே செய்யல. அடிக்கல் நாட்டில் நீங்கள் எந்த திட்டத்தையும் போடல, பாலம் கட்டல, சாலைகள் போடல, பாதாள சாக்கடை திட்டங்களை மேம்படுத்தல. ஆனா ஆட்சி முடிய போறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டோம், நிதி ஒதுக்குறோம் அப்படின்னா யாருக்காக அந்த நிதியை ஒதுக்குகிறீர்கள்? எதற்காக அந்த நிதியை ஒதுக்குறீர்கள்? நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டத்தை நாங்க சரி பண்ணுவோம், நாங்க மறுபடியும் ஆட்சிக்கு வந்துட்டா பாலத்தை கட்டிடுவோம், அப்படி மக்களை ஏமாற்றுவதற்கா? எத்தனை ஆண்டு காலத்துக்கு மக்கள் ஏமாந்து கொண்டே இருப்பாங்க? எத்தனை ஆண்டு காலத்துக்கு இந்த மக்களை இவர்கள் ஏமாற்றிக் கொண்டே இருப்பார்கள்? மக்கள் முதல்ல நீங்கள் மாறுங்க. இங்கு சூழல் சரியா இருக்கா? பிளாஸ்டிக் கழிவுகள், பிளாஸ்டிக் குப்பைகள் நிறைந்த நாடாக இன்னைக்கு இந்தியா மாறிக்கிட்டு இருக்கு. உலக நாடுகளுடைய குப்பை தொட்டியாக இந்தியா இன்னைக்கு மாறி இருக்குது. பிளாஸ்டிக் கழிவுகளை ஒழிப்பதற்கு, நெகிழியை ஒழிப்பதற்கு இவர்கள்ட்ட திட்டம் இருக்கா? நெகிழி அதிகமான என்னாகும்? புற்றுநோய் அதிகமாகும், மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படும். அதை தடுப்பதற்கு என்ன திட்டம் இவர்கள்ட்ட இருக்கு? அப்போ எதையுமே இவங்க சரி செய்யலையே. இவர்களுக்கு மறுபடி வாக்கு செலுத்தி, வரி செலுத்தி நீங்கள் எந்த மாற்றத்தை விளைவிக்க போறீங்க? அடுத்த தலைமுறை பிள்ளை இங்க வாழ முடியுமா? காற்று தூய காற்றாக இருக்கிறதா? தூய காற்றை உருவாக்குவதற்கு காடுகளை உருவாக்கணும். காடுகளை உருவாக்குவதற்கான கட்டமைப்புகளை இந்த அரசாங்கங்கள் செய்திருக்கிறதா? காடுகளை உருவாக்கணும், காடுகளை மேம்படுத்தணும்னு இவர்கள் நிதி ஒதுக்கி இருக்கிறார்களா? அப்ப எதையுமே இவர்கள் செய்ய மாட்டாங்க. காடு அழிப்பாங்க. இங்க இயற்கை கனிம வளங்கள், மீத்தேன் எங்க இருக்கு? ஹைட்ரோ கார்பன் எங்க இருக்கு? இந்தியா முழுக்க இதே பிரச்சனை தான். எங்க ஹைட்ரோ கார்பன் இருக்கு? எங்க மீத்தேன் இருக்கு? எங்க தாது மணல் இருக்கு? அதை எப்படி எடுக்கலாம்? எப்படி ஆட்டையை போடலாம்? இது ஒரு அரசாங்கம் செய்கிற வேலையா? அரசாங்கங்கள் அந்த கனிம வளங்களை பாதுகாக்கணும். என் நாட்டு வளங்கள் என் நாட்டு மக்களுக்கு என்று முடிவெடுக்கணும். ஆனால் அதை இவர்கள் செய்யறாங்களா? செய்யல. இப்ப இன்னைக்கு கனிம வள திருட்டு எங்க அதிகமா நடக்குது? உலக நாடுகள்னா இந்தியாவில் அதிகமா நடக்குது. இந்தியாவில் எங்க நடக்குது? இந்த தென் மாநிலங்கள்ல தான் நடக்குது. தமிழ்நாடு, புதுச்சேரி போன்ற மாநிலங்கள்ல தான் அதிகமாக கனிம வளங்கள் திருடப்படுது, சூறையாடப்படுது. கனிம வளத்தை வெட்டி எடுத்துட்டு போறான், யாரும் கேட்க முடியல. இங்க இருக்கிற தாது மணலை அள்ளி விற்கிறான், யாரும் வாய் திறந்து குரல் கொடுக்கிறது இல்ல. ஏன்னா அவர்களுக்கு அதுல வருமானம் வருது.
அவர்களுக்கு தேவை வருமானம் தானே ஒழிய இந்த மக்களுடைய பாதுகாப்போ இந்த மக்களுடைய வாழ்க்கையோ கனிம வளத்தை பாதுகாக்கணும்னா எந்த திட்டமும் இல்லை. கனிம வளங்களை இந்தியா முழுக்க யாரு வேணாலும் எங்க வேணாலும் கொண்டு போகலாம். இந்த அரசாங்கங்கள், ஒன்றிய அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள் சொல்றது நீங்க கனிம வளங்களை இந்தியா முழுக்க கொண்டு போகலாம்னா எங்களுக்கு தேவையான கனிம வளத்தை ஆந்திராவில் இருந்தோ கர்நாடகாவில் இருந்தோ அல்லது மிசோரம் போன்ற மாநிலத்தில் இருந்தோ இதுல இருந்தோ ராஜஸ்தான்ல இருந்தோ கொண்டு வருவதற்கு நீங்கள் அனுமதிப்பீர்களா? இதுவரை அனுமதிச்சிருக்கீங்களா? அப்ப அங்க இருக்கிற இயற்கை வளங்களை பாதுகாக்க துடிக்கின்ற இவர்கள் இந்த தென் மாநிலத்திற்கு வரும்பொழுது மட்டும் கனிம வளங்கள்ல கை வைக்கிறார்களே, அது எப்படிப்பட்ட கையாக இருக்கும்? அப்ப ஒன்றிய அரசாங்கம் என்ன நலத்திட்டத்தை நீங்கள் இந்த கனிம வளத்தை எடுத்துட்டு போறீங்கல்ல, இதுல என்ன மாற்றத்தை இந்த மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க? குறைந்தபட்ச அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய கொள்வதற்கு இங்க நீங்க பாக்குறீங்க. இங்க போக்குவரத்து நெரிசல், இவ்வளவு சிக்கல், இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இங்க இருக்கிற காவல்துறைகள். காவல்துறை கையில கட்டுப்பாடு இருக்கான்னா இல்ல, அவர்களுக்கு குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட கொடுக்காது. ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் ஒன்றிய அரசாங்கம் கையில இறுக பிடிச்சு வச்சிருக்கு. மாநில உரிமையில இருந்த கல்வியை மத்திய பட்டியலை கொண்டு போயிட்டாங்க. மாநிலத்தின் கையில இருந்த மருத்துவத்தை மத்திய பட்டியலை கொண்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாத்தையுமே மத்திய பட்டியலை கொண்டு போய் அதிகாரத்தை மத்திய ஒன்றிய அரசாங்கமே கையில வைத்திருந்தா மாநில அரசாங்கங்கள் எதற்கு? மாநில தன்னாட்சி உரிமைகள் எதற்கு? இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள் எதற்கு? எல்லாத்தையும் மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வச்சிருக்கோம் அப்படின்னா அப்ப நீங்கள் என்ன செஞ்சீங்க? டேய், நீங்க அதை செஞ்சது இதை செஞ்சது அதெல்லாம் விடுங்கப்பா. நீங்கள் குறைந்தபட்சம் இந்த நாட்டு மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்தியா? நீ சமைக்கிறதுக்கு சோறு கொடுக்கல, நீர் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. ஆனால் குறைந்தபட்சம் சமைப்பதற்கு எங்களுக்கு கேஸ் கொடுத்தியா? இன்னைக்கு உலக நாடுகள் முழுக்க கேஸ் தட்டுப்பாடு. காரணம் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை தான் இதுக்கு காரணம். இன்னைக்கு பாண்டிச்சேரியில, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற தென் மாநிலங்கள்ல கேஸ் தட்டுப்பாடு. காரணம் ஈராக்குக்கான போர். அங்கே ஈரான்ல போர் நடக்குது. அதனால இங்க நீங்க எதுவும் பண்ண முடியாது. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. அவன் கால்வாய் வழியாக அவன் கேஸ் ஏத்திட்டு வர்ற கப்பலை விட மாட்டேங்கிறான். அதுக்கு காரணம் இவர்களுடைய வெளியுறவு கொள்கை. அமெரிக்காவோட போட்ட ஒப்பந்தத்தின்படி அமெரிக்கா கப்பல்ல இருந்து தான் நீங்கள் கேஸை வாங்கணும். அவர்களுடைய நிறுவனங்கள்ல இருந்து தான் நீங்கள் பெட்ரோல் டீசல் வாங்கணும். அவர்களுடைய அமெரிக்க நிறுவனத்தில் இருந்து தான் நீங்கள் இந்த பொருட்களை எல்லாம் வாங்கணும், கச்சா எண்ணெய் பொருட்களை வாங்கணும் என்று வெளியுறவு கொள்கை, இந்திய வெளியுறவு கொள்கை போட்ட ஒப்பந்தம் தான் இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இன்னைக்கு நீங்கள் ரஷ்யா கிட்ட வாங்கி இருந்திருந்தாலோ இல்ல வெளியுறவு கொள்கையில அந்த மாற்றத்தை கொண்டு வராம நாங்கள் தேவைக்கேற்ப எந்த நாட்டிடம் வேணாலும் வாங்கிக்குவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை இந்திய ஒன்றிய அரசாங்கம் நடத்தி இருந்திருந்தால், ஏற்றி இருந்திருந்தால் இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இந்தியாவுக்கு வந்திருக்காது. அந்த கேஸ் தட்டுப்பாட்டுக்கு மிக முக்கியமான காரணம் இவருடைய வெளியுறவு கொள்கை. இது பாஜக தான் செஞ்சிருக்கு நினைக்காதீங்க. காங்கிரசுக்கும் அதே நிலைப்பாடு தான். நீங்கள் பாஜக காங்கிரஸ் என்றால் இருவேறு கட்சிகள் என்று நினைக்கிறீங்க. இல்ல, இவர்கள் கதர் கட்டிய காங்கிரசார், இவர்கள் கதர் கட்டிய பாரதிய ஜனதா, அவர்கள் காவி கட்டிய காங்கிரசார். ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்று வித்தியாசம்லாம் ஒண்ணும் இல்ல. மொழி கொள்கையில ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். மண் கொள்ளையில ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். மக்களுடைய வரி ஏய்ப்புல ஒரே நிலைப்பாடு தான். இந்த புதுச்சேரி மாநில அந்தஸ்துலயும் ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். சும்மா தேர்தலுக்கு வேணா சொல்லுவாங்க, புதுச்சேரி மாநிலத்துக்கு நாங்க அந்தஸ்து கொடுக்கிறோம், மாநில அந்தஸ்து கொடுத்துட்டா அது நடந்துரும் இது நடந்துரும், பாலாரும் தேனாரும் ஓடும், காதல் நல்லா காய்ச்சி காய்ச்சி ஊத்துவாங்க, தேனா ஊத்துவாங்க. ஆனா அதிகாரத்திற்கு வந்தால் செய்ய மாட்டார்கள். இவர்களுடைய வெளியுறவு கொள்கையிலும் ரெண்டு பேருக்கும் எந்த மாற்றம் இல்ல. பாதுகாப்பு உரிமைகள்ல ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்றம் இல்ல. கல்வி உரிமையில ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்றம் இல்ல. மருத்துவ உரிமையில திமுகவுக்கோ காங்கிரசுக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சிக்கோ பெரிய மாறுதல்லாம் இல்ல. எல்லோருக்கும் ஒரே கொள்கை தான், இந்த நாட்டு மக்களை ஏமாற்றணும். இந்த நாட்டு மக்கள்கிட்ட இருந்து வரியை வாங்கி இவர்களை ஏமாற்றணும், இவர்களை நம்ப வைத்து கழுத்தறுக்கணும். ஏங்க 75 வருஷமா நீங்க ஒரு நாட்டை ஆள்றீங்க. ஒரு நாட்டினுடைய உட்கட்டமைப்பை நீங்கள் சரி செய்ய முடியலன்னா 75 வருஷமா என்ன பண்ணீங்க? 75 வருஷம் என்ன பண்ணீங்க? நிதி இல்லையா? பொருளாதார பிரச்சனையா? ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து நிதி வரலையா? கேட்கணும்ல. ஆண்டுக்கு 21 லட்சம் கோடிக்கு ஒன்றிய அரசாங்கம் பட்ஜெட் போடுது. அதுல இந்த புதுச்சேரி மாநிலத்துக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கப்படுது? கேள்வி கேட்கணும்ல. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்களா? அதை கேள்வி கேட்க மாட்டாங்க, வாய் திறந்து பேச மாட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுடைய கூட்டணி கட்சிகள் அங்கே குரல் கொடுத்திருக்கிறார்களா? சாமானியர்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்தி நாங்க பேச முடியாதுன்னா பாராளுமன்ற உறுப்பினர்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை நாங்கள் அனுப்புறோம். அப்ப பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பல்லாங்குழி ஆடிக்கிட்டு நீங்க நல்லா பக்கடா திண்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு வந்தா எங்கள் உரிமைகள் குறித்து யாரு பேசுவார்? நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் பேசுவதற்கு, நமக்காக பேசுவதற்கு ஆள் இல்லை. அப்ப இந்த நிலையை நீங்கள் இங்கிருந்து மாற்றணும்.
மறுபடியும் திமுக, மறுபடியும் அதிமுக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி, இல்ல புதுசா வந்திருக்கிறவரு நாங்க அவருக்கு தான் ஓட்டு போடுவோம், புதுசா வந்திருக்கவரு இதுல ஏதாவது ஒரு பிரச்சனையை அவர் பேசட்டும். புதுச்சேரி மாநிலத்துக்கு வந்தா நீங்க எல்லா ஊருக்கும் போறாரு, போற இடத்துல எல்லாம் ஊருக்கு போற இடத்துல எல்லாம் என்ன தெரியுமா பேசுவாரு? ஈரோட்டுக்கு போனாருன்னா ஈரோடு மஞ்சள் மாநகரம், மஞ்சளுக்கு பேர் போனது, இப்படி பேசுவாரு. பாண்டிச்சேரிக்கு வந்தா என்ன பேசுவாரு? பாண்டிச்சேரியினுடைய கடல்சார் உயிரினங்கள் குறித்து பேசுவாரா? பாண்டிச்சேரியுடைய கடல் பகுதி மீனவர்கள் குறித்து பேசுவாரா? புதுச்சேரியில இருக்கிற மக்களுடைய பிரச்சனை குறித்து பேசுவாரா? சுற்றுலாத்துறை மேம்பாடு குறித்து பேசுவாரா? ஒன்னும் தெரியாது. அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவோம், அவருக்கு வாக்கு செலுத்துவோம். அவர் நல்லா நடிக்கிறாருங்க, நடிப்பாருங்க, நல்லா ஆடுவாருங்க, நல்லா பாடுவாருங்க. நாட்டை நல்லா வழி நடத்துவாரா? நாட்டு மக்களுக்கு ஏதாவது சிந்தனையை முன்னிறுத்துவாரா? எதுவும் இல்லை. அவர் கட்சிக்காரங்க இலவசங்கள் வேணாங்கிறாங்க, ஆனா அவரு இலவசங்களை அறிவிக்கிறார். நாங்க வந்தா 2500 ரூபாய் கொடுப்போம், நாங்க வந்தா 6 மாசம் கேஸ் சிலிண்டர் கொடுப்போம். மவராசன் எந்த நேரத்துல வாய் வச்சாப்லன்னு தெரியல. அன்னபூர்ணி திட்டத்துல 6 மாசம் சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னாரு. உலகம் முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படுத்தி விட்டு அவர் பாட்டு கம்முன்னு மறுபடியும் பனையூர்ல போய் படுத்துட்டாரு. இப்ப அவர்களுக்கு நீங்கள் வாக்களித்தால் என்ன மாறுதல் நடக்கும்? நீங்க அவங்களை பார்க்கும் பொழுது ஒரு புரிதல் இல்லாத, ஒரு தத்துவ புரிதல் இல்லாத ஒரு கூட்டமாகத்தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஏன்னா இயற்கை வளங்களை பாதுகாப்பது குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. ஒரு பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அந்த அடிப்படை அறிவு இல்லை. அரசியலை எப்படி அணுகணும் அந்த அடிப்படை அறிவு இல்லை. நான் வருவேன், நடிப்பேன், நடிச்சுட்டு நான் கட்சி ஆரம்பிப்பேன், நான் தேர்தலில் நிற்பேன், என்ன முதலமைச்சர் ஆயிருங்க. நாட்டு மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு இடத்தில் களத்தில் நின்னதில்லை, எந்த போராட்டத்திலையும் முன்னாடி நிக்கிறது இல்ல. கவின்குமார் ஆணவ படுகொலை நடந்துச்சா வாய்மூடி அமைதியா இருந்துருவாரு. அங்க இவங்க துப்புரவு பணியாளர்கள் பிரச்சனையா வாய் திறந்து பேச மாட்டார், அமைதியா இருந்துருவாரு. பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையா அதுல போய் சும்மா மக்கள்கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு வருவாரு. இவ்வளவுதானே ஒழிய மக்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்கு போராட்ட களத்துல இந்த புதுச்சேரி மாநிலத்துல இங்க நச்சு ஆலைகளுக்கு எதிராக போராட்டங்கள் நாம் தமிழர் கட்சி நாங்கள் போராடி இருக்கிறோம். நச்சு ஆலைகள் வேண்டாம், நானே பேசியிருக்கிறேன் புதுச்சேரியில. நச்சு ஆலைகளை இங்க இருந்து எடுங்க, தற்சார்பு பொருளாதாரத்துக்கு மாறுங்க, இயற்கை வேளாண் விவசாய பண்ணைகளை அமைங்க, அதுல இருந்து தொழிற்சாலைகளை அமைங்க அப்படின்னு நாங்கள் போராடி இருக்கிறோம். புதிதாக வந்த விஜய் அவர்கள், களத்துக்கு வந்த விஜய் போராடி இருக்கிறாரா? அவருக்கு போராட்டம்னா என்னன்னு தெரியுமா? எதுவும் தெரியாது. அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துவதும் ஒண்ணுதான், அடுத்த தலைமுறை பிள்ளைகளுடைய வாயில வாக்கியரிசி போடுறதும் ஒண்ணுதான். நாட்டை நாசமாக்கிடுவார்கள். இவர்களுக்கு மாறி மாறி வாக்களித்தது போதும். ஒரு முறை மாற்றி இந்த நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்திற்கு, ஏற்கலப்பை ஏந்திய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிங்க. நான் சொன்னது எல்லாம் மாறும். இது தற்சார்பு பொருளாதார மாநிலமாக மாறும். இங்கு விவசாயம் அடிப்படை அரசு வேலையாக மாற்றுவோம். மீனவர்களுக்கு மீன்பிடி விவசாயம், மீன் பிடிக்கிறதும் விவசாயம் தான், அது கடல் விவசாயம். அந்த கடல் விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுவோம். அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்களை அரசே வழங்கும். அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய கடல் ஆம்புலன்ஸ், உள்ள கடலுக்குள்ள போகும் பொழுது பாதிப்பு ஏற்பட்டால் உடனே மீட்டு கொண்டு வருவதற்கு கடல் ஆம்புலன்ஸ் திட்டத்தை நாங்களே கொண்டு வருவோம். அதில் மீனவர்களையே பாதுகாப்புக்கு போடுவோம், மருத்துவர்களை பாதுகாப்புக்கு போடுவோம். அவர்கள் நமக்கான பாதுகாப்பை பார்த்துக் கொள்வார்கள். கடல் ஆம்புலன்ஸ் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரும். அதுபோல நெய்தல் படையை அமைத்து அந்த நெய்தல் படையில அதுல மீனவர்களையே நாங்கள் படையாக கட்டி அதில் அவர்களுக்கான அரசு சம்பளத்தை கொடுப்போம். இப்படி பல திட்டங்களோடு பல கனவுகளோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்தில் நிற்கிறோம். இந்த புதுச்சேரியில நிற்கிற எல்லா நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கும் ஏற்கலப்பை ஏந்திய விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். இங்கு பாதாள சாக்கடை பிரச்சனையா, சாலை பிரச்சனையா, போக்குவரத்து பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளுக்குமான அடிப்படை தீர்வு, சுற்றுலா தளத்தை மேம்படுத்துவதற்கான தீர்வை நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிறது. அந்த நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தில் வாக்களித்து இந்த வேட்பாளர்களை வெற்றி பெற செய்யுங்கள். கட்டாயம் மாற்றம் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து, இந்த மண்ணிலிருந்து தொடங்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். தமிழ்